சஞ்சு பாத்தீங்கன்னா 2013 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் டெபியூ பண்றாரு. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வந்து டெபியூ பண்றாரு. ஆமா, ஒரு சின்னி பையனா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் உண்மையாலே 18 வயசுல அவர் அந்த சமயத்துல இருந்தார் ஸ்குவாட்ல. டெபியூ பண்ணதெல்லாம் பெருசு கிடையாது. அந்த டைம்ல வந்து அவரோட செகண்ட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 63 ஆஃப் 41 என்னமோ அடிச்சிருப்பாரு. விச் மேக்ஸ் ஹிம் தி யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் a half century. அந்த டைம்ல வந்து அந்த ரெக்கார்டை எடுத்தது சஞ்சு சாம்சன் தான். சிட்டிக்குள்ள வந்து பயங்கர டாக்ஸ், நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு சஞ்சு சாம்சன். யாரா ராஜஸ்தான் வந்து எல்லாருமே அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஒருத்தர் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாலே வந்து டோனி கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்களா. அது வந்து அவரோட இனிஷியல் பேசஸ்லயே வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி இப்ப நாம ஒரு நியூஸ் பேப்பர்லாம் அப்ப பயங்கரமா படிப்போம்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைட்டிலே அதான் சஞ்சு விஸ்வநாத். அப்ப வந்து சஞ்சு விஸ்வநாத் தான், சாம்சன்லாம் இல்ல. சஞ்சு விஸ்வநாத் நெக்ஸ்ட் தோனி அப்படின்னு தான் கொஸ்டின் மார்க்கே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு ஹைப் இருந்துச்சு அந்த சமயத்துல. அப்படியே அதை எடுத்துட்டு போய் ஒரு 220 ரன்ஸ் என்னமோ அடிச்சிருக்காரு, விச் இஸ் ஓகே ஃபார் டு ஸ்டார்ட் அன் ஐபிஎல் கரியர். அந்த வயசுல வந்து 220 ரன்ஸ் என்னமோ அடிச்சு எமர்ஜிங் பிளேயர் அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. தெரியும்ல உங்களுக்கு எமர்ஜிங் பிளேயர் வந்து எந்த கேட்டகரியில கொடுப்பாங்க, அந்த இருக்க 18 இயர்ஸ் கேட்டகரி இதெல்லாம் பார்ப்பாங்களே, அந்த கேட்டகரியில அவருக்கு அந்த அவார்டு கிடைக்குது.